ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு அழகான இயற்கை எழில் கொஞ்சம் கஞ்சாலூர் ஆன்மீக திருத்தலத்திலிருந்து இந்த புரட்டாசி மாத மகத்துவம் குறித்த ஒரு சிறிய உரையை அடியேன் துவக்க உள்ளேன். புரட்டாசி மாதம் என்பது ஆன்மீகத்துக்கு, குறிப்பாக வைணவத்துக்கு, பெருமாள் வழிபாட்டிற்கு மிக உகந்த மாதம். அந்த புரட்டாசி மாதத்தினுடைய மகத்துவத்தை தான் அடியேன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம் சார்பாக பக்தர்களாகிய உங்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ளேன். புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு 17/9/2024, அதாவது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் 17/10/2024 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை வரை இந்த புரட்டாசி மாதம் 31 நாட்கள் இந்த வருடத்திலே வருகிறது. புரட்டாசி துவக்க நாளான புரட்டாசி 1ஆம் தேதியும், அதாவது ஆங்கில தேதி 17/9/2024 அன்றைய தினமும் பௌர்ணமி. புரட்டாசி முடியும் நாள், அதாவது 17/10/2024 வியாழக்கிழமை அன்றைய தினமும் பௌர்ணமி. பௌர்ணமியிலே துவங்கி பௌர்ணமியிலே இந்த புரட்டாசி முடிவடைகிறது. இதுவே ஒரு பெரிய விசேஷமாக அடியேன் கருதுகிறேன். அடுத்ததாக மிக மிக முக்கியமாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், தங்களது நினைவிலே வைத்துக்கொண்டு முன்னோர்களை வழிபட வேண்டிய ஒரு விஷயம், பித்ரு பட்சம் அல்லது மாலய பட்சம் என்று அழைக்கப்படும் அந்த முக்கியமான பித்ருக்களை வழிபடும் அந்த 15 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே இடம்பெறுகிறது. அந்த 15 நாட்கள் குறித்த அந்த தேதியையும் காண்போம். 18/9/2024 புதன்கிழமை முதல் 2/10/2024 புதன்கிழமை வரை, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இந்த பித்ரு பட்சம் அல்லது மாலய பட்சம் என்று அழைக்கப்படும் இந்த பித்ருக்களை வழிபடக்கூடிய இந்த முக்கிய நாட்கள் இந்த 15 நாட்கள். இதில் அக்டோபர் 2ஆம் தேதி 2/10/2024 வருடத்திலே பல அமாவாசைகள் வந்தாலும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படும் இந்த மகாலய அமாவாசை 2/10/2024 அன்றைய தினம் இந்த புரட்டாசி மாதத்திலே தான் அந்த மகாலய அமாவாசையும் வருகிறது. இது இந்த புரட்டாசியினுடைய ஒரு சிறப்பு. அடுத்ததாக 28/9/2024 அடியேன் மீண்டும் ஒரு முறை அந்த தேதியை குறிப்பிட்டு கூறுகிறேன். புரட்டாசி மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை, அதாவது 21/9/2024 அன்று புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. புரட்டாசி மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை ஆங்கில தேதி 28/9/2024 சனிக்கிழமை, புரட்டாசியினுடைய 2வது சனிக்கிழமை இந்திர ஏகாதசி, மிக மிக முக்கியமான ஏகாதசி. அந்த இந்திர ஏகாதசியை குறித்து ஒரு சிறிய தொகுப்பினை வழங்குவதற்கு அடியேன் கடமைப்பட்டுள்ளேன். அதாவது சத்தியுகத்திலே 4 யுகங்களிலே முதல் யுகமான சத்தியுகத்திலே மகிஷ்மதிபுரி என்ற ஒரு அரசாங்கம் உண்டு. அந்த ராஜ்யத்தை புகழ்பெற்ற பேரரசான இந்திரசேனா என்னும் அரசன் வெகு சிறப்பாக செம்மையாக ஆட்சி செய்து வருகிறார். தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா செல்வ வளங்களும் பொங்கி அந்த மகிஷ்மதிபுரி ராஜாங்கம் மிக அனைத்து பிரஜைகளும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்திரசேனா என்னும் அந்த அரசன் தன்னுடைய பிரஜைகளுடைய குறைகளை தீர்த்து ஒவ்வொருத்தரையும் ஆனந்தப்பட வைக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கும் ராஜ்யத்தில் ஒரு நாள் நாரத முனி இந்திரசேனா என்னும் அந்த பேரரசை காண வருகிறார்.
நாரத முனியை வரவேற்று அவரை உபசரித்து அவரை தக்க ஆசனத்தில் அமர்த்தி இந்திரசேனா என்னும் அரசன் நமஸ்கரித்துக் கொள்கிறார். பிறகு உரையாடல் துவங்குகிறது. நாரத முனிக்கும் இந்திரசேனாவுக்கும் இடையான இந்த உரையாடலில் அந்த பேரரசர் நாரத முனியை நோக்கி கேட்கிறார், உங்களை நமஸ்கரித்துக் கொள்கிறேன். இந்த உரையாடலில் நான் ஒரு சிறு விண்ணப்பம் வைக்கிறேன். நீங்கள் என்னை தேடி வந்ததன் முக்கிய காரணம் என்ன? அப்படி என்று அவர் ஒரு வினா எழுப்புகிறார். அதற்கு நாரத முனி மிக தெளிவாக பதிலளிக்கிறார். இந்திரசேனா, உன்னுடைய ராஜாங்கம் மிக சிறுமையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் சந்தோஷம், ஆனந்தம் நீ இவ்வாறு ஆட்சி செய்து வருவது. ஆனால் உன்னிடம் ஒரு முக்கிய விவரத்தை தெரிவிக்க நான் இங்கு வந்துள்ளேன். நான் யமதர்ம லோகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே சென்றிருக்கையில் உன்னுடைய தந்தையார் அந்த யமலோகத்தில் மிகுந்த இன்னல்களை சந்தித்து வருகிறார். காரணம் அவரது பூர்வ ஜென்ம கர்மாக்கள். இவ்வாறு இது இருக்கையில் இந்த விஷயத்தை உன்னிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் உத்தேசித்துள்ளேன். அப்பொழுது மிகுந்த தயக்கத்துடனும் மிகுந்த கவலையுடனும் இந்திரசேனா நாரத முனிவரை நோக்கி கேட்கிறார், மன்னிக்கணும் அடியேனை, என்னுடைய தந்தையாரை அந்த கர்ம பாவ வினைகளில் இருந்து நான் எவ்வாறு அவரை விடுவிப்பது என்று நாரத முனியை நோக்கி இந்திரசேனா கேட்கிறார். அதற்கு தன்னுடைய தந்தையார், இந்திரசேனானுடைய தந்தையார் நாரத முனியிடம் எடுத்துரைத்த அந்த விஷயங்களை இப்போது முனிவர் இந்திரசேனாவிடம் கூறுகிறார். வருகிற ஏகாதசிக்கு இந்திர ஏகாதசி என்ற பெயர். அந்த ஏகாதசியிலே முழு விரதம் அனுஷ்டித்து வைணவர்களுக்கும் தகுந்த பிராமணர்களுக்கும் பொருட்களையும் தானியங்களையும் நீங்கள் தானமாக வழங்க வேண்டும். அதன் பிறகு யக்ஞத்தை வளர்த்து, நெய்யை இட்டு யக்ஞத்தை வளர்த்து இந்த பித்ரு சாபத்தை, பித்ருக்களை வணங்கினால் இந்த பித்ரு தோஷம் நீங்கி நான் யமலோகத்திலிருந்து விடுபடுவேன் என்று இந்திரசேனானுடைய தந்தையார் தன்னுடைய மகனிடம் கூறும்படி நாரத முனிவரிடம் கூறியதை அப்படியே நாரத முனிவர் இந்திரசேனாவிடம் தெரிவிக்கிறார். இந்திரசேனா அதை அப்படியே கடைபிடித்து வைணவர் அன்று அந்த ஏகாதசி முழுவதும் விரதம் இருந்து வைணவர்களுக்கும் தகுந்த பிராமணர்களுக்கும் தானம் வழங்கி அந்த விரதத்தை கடைபிடித்து தன்னுடைய தந்தையாரை அந்த பித்ரு தோஷத்திலிருந்து நிவர்த்தி செய்கிறார். இது கருட புராணத்திலும் பிரம்ம வைவர்த புராணத்திலும் மிக அழகாக இந்த இந்திர ஏகாதசியினுடைய இந்த மகத்துவம் எடுத்துரைக்க பெற்றுள்ளது. ஆதலால் பக்தர்கள் இந்த இந்திர ஏகாதசியை தவறாது அனுஷ்டிக்க வேண்டும். பித்ரு தோஷம் நீங்க, பித்ருக்களுடைய சாபத்தில் இருந்து நாம் விடுபெற, பித்ருக்களுடைய கஷ்டங்களை நாம் நீக்க இந்த இந்திர ஏகாதசி விரதம் இருப்பது மிக மிக முக்கியம். இந்த இந்திர ஏகாதசியை நாம் அனைவரும் சேர்ந்து அனுஷ்டிப்பதற்கு ஒரு தனி விழா என்றால் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கும் அந்த ஒரு விழாவும் பக்தர்கள் சேர்ந்து அனுஷ்டிக்குமாறு ஒரு முக்கிய நிகழ்ச்சியையும் இங்கே வேலூரிலே நடத்த உத்தேசித்துள்ளோம். இது சம்பந்தமாக அடியார்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த காணொலி கீழே, வீடியோ கீழே இருக்கும் தொலைபேசி எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக நாம் முதலிலே பார்த்தது பித்ருபக்ஷா, அடுத்தது பித்ருபக்ஷா அல்லது மகாலய பக்ஷா, அடுத்தது இந்திர ஏகாதசி குறித்து பார்த்தோம். தற்போது இந்த புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி 9 நாட்கள், அந்த நவராத்திரியினுடைய அன்னைக்கு மிகவும் உகந்த நாட்களான சக்தி தேவி என்று அழைக்கப்படும் அந்த சக்தியை வழிபடும் அந்த 9 நாட்கள் குறித்து பார்ப்போம். 3/10/2024 வியாழக்கிழமை முதல் 11/10/2024 வெள்ளிக்கிழமை வரை இந்த 9 நாட்களும் நவராத்திரி விரதம் மிக அருமையாக அனைத்து ஆலயங்களிலும், விசேஷமாக இல்லங்களிலும் கொலுபொம்மை வைத்து மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட உள்ளது. அதுதான் இந்த நவராத்திரியும் இந்த புரட்டாசி மாதத்தில் அடங்குகிறது. அடுத்ததாக 11/10/2024 வெள்ளிக்கிழமை அன்று நவராத்திரியினுடைய இறுதி நாள்
சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் சேர்ந்து கொண்டாடப்பட உள்ளது. சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் 11/10/2024 வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. அதுதான் நவராத்திரியினுடைய 9 நாட்களான இறுதி நாளான அந்த வெள்ளிக்கிழமை நாள். அடுத்ததாக திருமலை திருப்பதி பிரம்மோற்சவம், நவராத்திரி பிரம்மோற்சவம், மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த பிரம்மோற்சவம் 9 நாட்கள் நடைபெறும். அது நடைபெறும் நாட்கள் நவராத்திரிக்கு அடுத்த நாள் 4/10, அதாவது நவராத்திரி துவங்கும் அடுத்த நாள் பிரம்மோற்சவம் துவங்குகிறது. 4/10/2024 வெள்ளிக்கிழமை முதல் 12/10/2024 சனிக்கிழமை வரை 9 நாட்களும் திருமலை திருப்பதியிலே இந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் மிகவும் விசேஷமாக நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த 9 நாள் பிரம்மோற்சவமும் மிகவும் போற்றத்தக்கது, கண்கொள்ளா காட்சியாக இது அமையும். நேரில் திருமலைக்கு சென்று அந்த வெங்கடேச பெருமாளை, திருவேங்கடவனை தரிசிக்க முடியாத பக்தர்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் யூடியூப் சேனல்கள் வாயிலாகவும் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சியை நீங்கள் காலையிலும் மாலையிலும் நேரலையில் கண்டுகளிக்கலாம். குறிப்பாக காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலையிலே ஒரு 6:30-7 மணி முதல் 9-10 மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் நேரலையிலே ஒளிபரப்பப்படும். இதில் SVBC என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல், அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் அந்த தொலைக்காட்சியில் அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. இதை நீங்கள் கண்டுகளிக்கலாம். இந்த 9 நாள் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் 5வது நாள் மிக 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 முக்கியம். அந்த தேதி 8/10/2024 செவ்வாய்க்கிழமை. ஏன் முக்கியம் என்று கேட்டால், திருமலை திருப்பதியிலே ஒரு 10 லட்சம் பக்தர்கள் அன்று கூடுவார்கள். காரணம், அன்று மாலை கருட வாகன சேவை. அந்த திருவேங்கடமுடையான் நம்மை காக்கும் அந்த பகவான் வெங்கடேச பெருமாள் கருட வாகனத்திலே காட்சி தருவார். இது பிரம்மோற்சவத்தினுடைய 5வது நாளில் 8/10/2024 அன்று மாலை சுமார் ஒரு 6:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை அந்த மாட வீதிகளிலே பகவான் மிக அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் உலா வருவார் கருட வாகனத்திலே. அந்த கருட வாகனம் நடைபெறும் அன்று காலை இன்னும் விசேஷம் என்னவென்றால், மோகினி அவதாரத்தில் பகவான் காட்சி தருவார். அதாவது மோகினி அவதாரம் என்றால் நாச்சியார் திருக்கோலம் பல்லக்கி உற்சவம். அதாவது 108 வைணவ தலங்களில் ஒரு முக்கிய வைணவ தலமான பெரியாழ்வாரும் ஸ்ரீ ஆண்டாளும் அவதரித்த ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்து சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற பெயர் உண்டு அல்லவா ஆண்டாள் நாச்சியாருக்கு. அவர் சூடின மாலை ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து நேரடியாக திருமலைக்கு கொண்டு செல்லப்படும். அந்த கிளியும், அந்த ஆண்டாளினுடைய கிளியும் அவர் சூடிய மாலைகளும் நேராக திருமலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த கருட வாகனம் நடைபெறும் அன்றைய தினத்தில் பெருமாளுக்கு அது சாற்றப்படும். இது மிகவும் சிறப்பு. ஆதலால் தான் அந்த பிரம்மோற்சவத்தினுடைய 5வது நாள் காலையில் நடைபெறும் இந்த மோகினி அவதார நிகழ்வும், மாலையில் நடைபெறும் அந்த கருட வாகன சேவையும் மிக மிக பிரசித்தி பெற்றது. அடுத்ததாக இந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் நிறைவடையும் இறுதி நாளான அந்த 12/10/2024 அன்று விஜயதசமி, முன்னாள் ஆயுத பூஜை 11/10/2024 ஆயுத பூஜையை மற்றும் சரஸ்வதி பூஜை விசேஷமாக கொண்டாடப்படும். அடுத்த நாள் விஜயதசமி. இந்த விஜயதசமியினுடைய சிறப்பை பற்றி கூற வேண்டும் என்றால், வடநாட்டிலே குறிப்பாக நமக்கு அண்டை மாநிலமான கர்நாடகா மாநிலத்திலும் தசரா பண்டிகை என்று மிக விசேஷமாக கொண்டாடுவார்கள். 9-10 நாள் பண்டிகை அது. அந்த மைசூர் மகாராஜாவினுடைய அரண்மனை ஜொலிக்கும். அங்கே இந்த தசரா பண்டிகை மிக மிக முக்கியமான பண்டிகை. வட இந்தியாவில் பகவான் ஸ்ரீராமர் ராவணனை தன்னுடைய வில்லை கொண்டு வதம் செய்த நாள்தான் இந்த விஜயதசமி. அதாவது தர்மம் வென்றது, அதர்மம் சாய்ந்தது என்று இந்த விஜயதசமியை கொண்டாடுவார்கள். அதற்கு அன்றைய தினத்தில் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், ராவணனுடைய அந்த 10 தலைகளையும் ராவணனுடைய உருவ பொம்மையையும் எரிப்பார்கள். ராவணனை பகவான் வதம் செய்த நாளே விஜயதசமி என்று வட இந்தியாவிலும் மிக விசேஷமாக கொண்டாடுவார்கள். தசரா பண்டிகை, விஜயதசமி, திருமலை திருப்பதியிலே பிரம்மோற்சவத்தினுடைய
நிறைவு நாள். இப்படி நாம் எண்ணற்ற இந்த பொக்கிஷங்கள் அடங்கியதுதான், இந்த பொக்கிஷங்களை எல்லாம் பார்த்தோம். இதுதான் இந்த புரட்டாசி மாதம். ஆதலால் இந்த புரட்டாசி மாதத்தில் அனைத்து பக்தர்களும் ஆலயங்களுக்கு சென்று தங்கள் இல்லங்களிலும் பகவானை வழிபட்டு நீங்கள் பகவானின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று அனைவரையும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த வரலாற்று புராண கதைகளையும் இந்த சித்தாந்தங்களையும் இந்த கோட்பாடுகளையும் உங்கள் வீட்டில் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுங்கள். அவர்கள் மனதில் ஆன்மீக விதையை விதையுங்கள். ஏனென்றால் ஆத்ம ஞானம் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தால்தான் அவர்களுடைய பிற்காலம் செம்மையாக இருக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகத்தில் பல்வேறு திசை திருப்பல்களுக்கு மனிதன் ஆளாகிறான். குறிப்பாக குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர், குரு, ஆசிரியரினுடைய கடமை. அந்த வகையிலே பெற்றோராகிய நீங்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து இதை துவங்குங்கள். தற்போது நாம் குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் சிறு சிறு கதைகளாக உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து கூறுங்கள். இந்த புரட்டாசி மாதத்தை நீங்கள் விசேஷமாக கொண்டாட வேண்டும். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். இது குறித்து நாம் குறிப்பிட்ட தகவல்கள் குறித்து ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அடியேனை எந்நேரமும் தொடர்பு கொள்ளலாம். உங்களது சந்தேகத்தை நிவர்த்தி செய்வது, கிரந்தங்களை மேற்கோள் காட்டி உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதை அடியேன் பெரும் பாக்கியமாகவும் கடமையாகவும் கருதுகிறேன். இத்துடன் இந்த புரட்டாசி மாத மகத்துவத்தினுடைய இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் அடியனுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.